புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையால் மாருதி நகரை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் சிரமத்திற்கு ஆளான மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இதே நிலைதான் என வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு இந்த விஷ ஜந்துக்குனால் ரொம்ப பாதிப்பு அதிகமான இன்றைக்கு பாதிப்பு வீடுகளுக்கெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு. அதனால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு எடுத்து இதுக்கு சாலை வசதியும் வடிகால் வசதியும் ஏற்படுத்துறதுக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதனால் எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு இந்த விஷ ஜந்துக்குனால் ரொம்ப பாதிப்பு அதிகமான இன்றைக்கு பாதிப்பு வீடுகளுக்கெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு. அதனால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு எடுத்து இதுக்கு சாலை வசதியும் வடிகால் வசதியும் ஏற்படுத்துறதுக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதுகுறித்த விவரங்களுக்காக நம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ் இணைந்திருக்கிறார். பாக்கியராஜ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாகவே அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. இன்று கூட அதிகாலையிலிருந்தே கனமழை பெய்கிறது. அதன் காரணமாக புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாருதி நகரில் தாழ்வான பகுதியில் உள்ள வீட்டிற்கு மழைநீர் உள்ளே புகுந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் மழைநீர் வடிய நடவடிக்கை எடுத்தனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 30 ஆண்டுகளாகவே இதே நிலை நீடிப்பதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நிரந்தர தீர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.